தமிழ் கடவுள் முருகப்பெருமானை ஏன் நாம் சுப்பிரமணியன் என்று அழைக்கின்றோம் தெரியுமா? அதோடு அவர் ஞானப்பழம் கிடைக்கவில்லை என பழனி மலைமீது கோவணத்துடன் காட்சியளிப்பதாக கூறுவார்கள். ஆனால் அதற்கு பின்னால் உள்ள உண்மையை தெரிந்து கொண்டால் முருகனை ஏன் ஞானக்கடவுள் என அழைக்கின்றோம் என்ற பிரமிக்க வைக்கும் விஷயம் நமக்கு புரியும். சுப்பிரமணியன் என்ற பெயரில் பிரமண்யன் என்றால் பிரம்மத்தை உணர்ந்த பரம ஞானத்தைப் பெற்றவன் என்று பொருள். அதிலுள்ள சு என்பது சிறப்பிக்கும் அதி உன்னதமான் என்ற அடைமொழி. அதாவது அதி உன்னதமான பரம ஞானத்தை பெற்றவன் என்பதுதான் சுப்பிரமணியன் என்பதன் பொருள். அதாவது ஞானத்தின் உயர்நிலையான பிரம்மண்யத்தின் அதி உயர்நிலையை அடைந்தவன் என்பது பொருள். அதனால் தான் முருகனை ஞானக்கடவுள் என்கிறோம். அவனைவிட ஞானமும் தேஜஸும் வேறு யாருக்கும் இல்லை என்பதால் தான் அழகென்றால் அதன் பெயர் முருகன் என உரைத்தனர். ஞானப்பழமும் ஆண்டி கோலத்திற்கு பின் உள்ள உண்மைகள். நாரதர் தேவலோக மாங்கனியை சிவனாரிடம் கொடுத்து அதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்ததுமே ஞானக் குழந்தைகளான கணபதி முருகன் இருவரும் சட்டென்று தங்களுக்கே உரியது என்றார்கள். ஈசன் சிந்தித்தார். உங்களில் உலகை முதலில் சுற்றி வருபவர் யாரோ அவருக்கே இந்த பழம், அப்புறம் போட்டியில் வென்றவர்கள். நாரதர் கொண்டு வந்த ஞானப்பழத்தை பெற வேண்டுமானால் ஈசன் படைத்த 7 உலகை முதலில் சுற்றி வருபவருக்குத்தான் என்று கூறியதும் முருகப்பெருமான் தன் வாகனமான மயிலேறி வேகமாகப் புறப்பட்டார். கணபதி எல்லா உலகங்களையும் தன்னுக்குள்ளே அடக்கி அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் சிவசக்தியை சுற்றி அம்மையப்பனை வலம் வந்து கந்தன் முருகன் வரும் முன்பே கனியை பெற்றுக்கொண்டார் கணபதி. கந்தன் வந்தார். அண்ணன் கையில் கனியைக் கண்டார். அது எப்படி அவருக்கு கிடைத்தது என்பதை தெரிந்து கொண்டார். உமா மகேஸ்வரனே, உலகங்கள் அனைத்தும் என்ற உண்மை தனக்கு தெரியாமல் போனது எவ்வாறு என்று ஒரு கணம் எண்ணினார். அதற்கான காரணத்தை ஆராய்ந்தார். அண்ணன் கணபதி பிரணவ வடிவம், ஞானஸ்வரூபன். அவரிடமே இதற்கு காரணம் கேட்டார். அனைத்து உலகங்களையும் அம்மையப்பனில் காணும் ஆற்றல் விநாயகருக்கு இருந்தது. தவத்தின் பலனாய் பெற்ற ஞானம்தான் அந்த ஆற்றலுக்கு காரணம் என்பதை உணர்ந்து பூலோக தவக்கோலமே பழனியாண்டி ரூபம். அண்ணனைப் போலதானும் அந்த ஞானம் பெற, அதாவது பிரம்மண்யனான தாம் சுப்பிரமணியனாக விரும்பினான். அதன் விளைவாகத்தான் தவக்கோலம் ஏற்று பழனி ஆண்டியாக பழனி மலையில் ஆண்டி கோலம் ஏற்றார். இப்படி அண்ணன் கணபதியைப் போல தானும் தவமியற்றி ஞானத்தைப் பெற ஞானஸ்கந்தனாக பழனியில் காட்சியளிக்கிறார். அவர் பழம் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் ஆண்டியாகவில்லை. அந்த ஞானத்தைப் பெற்று மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் ஞானத்தை வழங்கவும் ஏற்ற கோலம். தன்னை வணங்கக்கூடியவர்களுக்கும் அந்த ஞானத்தை வழங்கக்கூடியவர் முருகன். வெறும் அசுரர்களை அழிக்க மட்டும் உருவான உருவமல்ல, அவர் தர்மத்தை காக்கவும் ஞானத்தை கொடுக்கவும் உருவானவர். அநீதியை அழிக்கக்கூடிய சக்தி அவரின் பிறப்பிலேயே உண்டு.